ஈரான் மீதான தற்போதைய போர் சூழலில் ராணுவ நடவடிக்கைகளுக்காக இஸ்ரேல் ஒரு நாளுக்கு சுமார் 8,600 கோடி ரூபாய் செலவிடுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் தொடங்கிய தாக்குதலின் முதல் 48 மணி நேரத்தில் மட்டும் 12,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக தெரிகிறது. மேலும் உள்கட்டமைப்பு சேதம், உள்நாட்டு உற்பத்தியில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு ஆகியவை செலவு கணக்கில் சேர்க்கப்படவில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுவதற்கு மிகப்பெரிய தடைக்கல்லாக இஸ்ரேல் இருப்பதாக துருக்கி அதிபர் தையிப் எர்டோகன் குற்றஞ்சாட்டியுள்ளார். இஸ்தான்புல்லில் நடைபெற்ற கருத்தரங்கில் பேசிய அவர், ஈரான் அமெரிக்கா இடையே அணுசக்தி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற இருந்த நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதை சுட்டிக்காட்டி பேசினார். நேபாளம் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகளின் கோரிக்கைகளை ஏற்று ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்களுடன் அவர்களது குடிமக்களும் அழைத்து வரப்படுவார்கள் என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரினால் இரு நாடுகளிலும் சிக்கியுள்ள இந்தியர்களை மீட்டு தாயகம் அழைத்து வருவதற்காக ஆபரேஷன் சிந்து திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. காசாவில் உணவுப் பொருட்களுக்காக ஓடுபவர்களின் எல்லோருக்கும் நிவாரணப் பொருட்கள் கிடைப்பதில்லை என்பதுதான் பெரும் வருத்தம். தென்கொரிய இணைய தொடரான ஸ்குவிட் கேமில் வருவது போல் காசாவில் நிலைமை இருப்பதாக உலக நாடுகள் விமர்சிக்கின்றன. கடன் கோருபவர்களை விளையாட்டுக்கு அழைத்துச் சென்று வெற்றி பெறுபவர்களுக்கு பெருந்தொகையும், தோற்பவர்களை கொள்ளும் வகையில் ஸ்குவிட் கேம் தொடரில் காட்டப்படுகிறது. சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் நேரில் ஆஜராவதிலிருந்து முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது. செம்மண் முறைகேடு தொடர்பாக வழக்கின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருந்தது. இந்த வழக்கின் விசாரணைக்கு நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்களிக்க கோரி பொன்முடி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. டெல்லியில் மொபைல் போன் பழுது பார்க்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களை சந்தித்ததுதான் வீடியோவை பகிர்ந்து மேக் இன் இந்தியா திட்டத்தை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். மேக் இன் இந்தியா திட்டத்தால் தொழில்துறையில் புரட்சி ஏற்படும் என பிரதமர் மோடி கூறிய நிலையில் நாட்டின் மொத்த உற்பத்தி மிகவும் குறைந்துள்ளதற்கு காரணம் என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்துவதில் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிக்க 2,30,00,000 ரூபாய் மதிப்பிலான பரிசுகளுடன் கூடிய புத்தாக்க நிறுவனங்களுக்கான போட்டியை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. விண்ணப்ப பதிவு தொடங்கியிருக்கும் நிலையில் கடைசி தேதி ஆகஸ்ட் 20 என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அகமதாபாத் விபத்தை தொடர்ந்து ஏர் இந்தியா விமானத்தின் டிக்கெட் விற்பனை கடும் சரிவை சந்தித்து வருகிறது. ஏர் இந்தியாவின் சர்வதேச சேவைக்கான முன்பதிவு 20% அளவிலும், உள்நாட்டு சேவைக்கான முன்பதிவு 15% அளவிலும் சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிக்கெட் விலை 12% குறைக்கப்பட்ட போதிலும் விபத்து காரணமாக மக்கள் ஏர் இந்தியாவில் பயணம் செய்ய தயக்கம் காட்டுவதாக கூறப்படுகிறது. கவுஹாத்தியிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ விமானம் 168 பயணிகளுடன் பெங்களூருக்கு திருப்பிவிடப்பட்டது. சென்னையில் தரையிறங்க முயன்றபோது தரையிறங்கும் கியர் ஓடுதளத்தின் தரையில் உரசியதை அடுத்து மீண்டும் விமானம் மேலெழும்பியது. பெங்களூரில் தரையிறங்குவதற்கு முன்பு போதிய எரிபொருள் இல்லாததால் விமானி மேடே அவசர அழைப்பை விடுத்துள்ளார். பின்னர் பெங்களூரு கெம்பேகவுடா சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக விமானம் தரையிறக்கப்பட்டது. காவிரி ஆற்றில் வரும் நீரின் அளவு 19,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகளுக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மீன்பிடி தடைக்காலம் முடிந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சென்னை காசிமேடு துறைமுகத்தில் மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை கடலுக்கு சென்ற ஆழ்கடல் மீனவர்கள் அதிகாலை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்திற்கு திரும்பினர். மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்பட்டதால் விலை சற்று குறைந்தது. கர்நாடகா மாநிலம் ஹாசன் மாவட்டத்தில் சாலையில் சென்ற லாரியின் சக்கரங்கள் திடீரென கழன்று சாலையோரம் நின்றிருந்த ஆட்டோ மீது மோதியது. பேலூர் தாலுகா மட்டினஹள்ளி கிராமம் அருகே நிகழ்ந்த இச்சம்பவத்தில் ஆட்டோ சேதமடைந்தது. லாரியின் சக்கரங்கள் கழன்று வேகமாக ஓடியபோது ஆட்டோவில் மட்டுமல்லாது அப்பகுதியிலும் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. ஆந்திராவில் 15 வயது பள்ளிச் சிறுமியை கடந்த 2 ஆண்டுகளாக 14 ஆண்கள் பாலியல் வன்கொடுமை செய்து வந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி 8 மாதம் கர்ப்பமாக இருப்பதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. 17 பேரை காவலர்கள் கைது செய்துள்ளனர். சிறுபான்மை சமூகத்தைச் சேர்ந்த அந்த சிறுமி 8ஆம் வகுப்பு படிக்கும்போது இந்த கொடுமை தொடங்கியது என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
மகாராஷ்டிராவில் ஆலந்தி நகரில் இறைச்சி கடைகளுக்கு தடை விதித்து அம்மாநில முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இங்குள்ள பிரசித்தி பெற்ற தியானேஸ்வரர் கோவிலில் இருந்து புனித யாத்திரையை தொடங்கும் பக்தர்கள் பந்தன்பூரில் உள்ள வித்தல் கோவிலுக்கு நடந்து செல்வது வழக்கம். இந்த புனித பயணம் தொடங்க உள்ள நிலையில் இறைச்சி கடைகள் செயல்பட தடை விதிக்கப்பட்டுள்ளது. கர்நாடகாவின் தட்சிண கன்னடா மாவட்டத்தின் எடக்குமாரி மற்றும் ஷிரிபகிலு ஆகிய ரயில் நிலையங்களுக்கு இடையிலான மலைப்பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டது. சரக்கு ரயில்கள் பயன்படுத்தும் பாதையானது முடக்கப்பட்டதால் முக்கிய ரயில்களின் சேவைகள் பாதிக்கப்பட்டன. ரயில்வே ஊழியர்கள் 5 மணி நேரம் போராடி பாறைகளை அகற்றினர். இதையடுத்து மீண்டும் ரயில் சேவை தொடங்கியதாக ரயில்வே துறை விளக்கமளித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதியோர், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கைம்பெண்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தியுள்ளார் அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார். இதுவரை 400 ரூபாய் வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதியம் தற்போது 1100 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. வரும் ஜூலை முதல் அதிகரிக்கப்பட்ட ஓய்வூதியம் அனைத்து பயனாளிகளுக்கும் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றிய பேரணிகளுக்கு இதுவரை 20,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாக ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ் குற்றம் சாட்டியுள்ளார். 2014 முதல் பீகாரில் மோடியின் பேரணியின் ஒவ்வொன்றிற்கும் 100 கோடி ரூபாய் செலவாகியுள்ளதாகவும் இதுவரை இதுபோன்ற 200 பொதுக்கூட்டங்கள் நடந்திருப்பதாகவும் தேஜஸ்வி கூறியுள்ளார். ஜார்க்கண்டில் பெய்து வரும் கனமழையால் ஒடிசா மாநிலத்தில் உள்ள சுபர்நரேகா ஆற்றில் வெள்ளம் ஏற்பட்டு 50,000க்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். பாலாசோர் மாவட்டத்தில் உள்ள ஏராளமான கிராமங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. ஆனால் ஜார்க்கண்டின் சாந்தில் அணை நிரம்பி திடீரென தண்ணீர் திறக்கப்பட்டதால் பாலாசோரின் கிராமங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக கூறப்படுகிறது. கர்நாடகாவில் வெறும் 1,280 ரூபாய் கடன் தவணைக்காக 7 வயது சிறுமியை தூக்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி மைக்ரோ பினான்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற 30,000 ரூபாய் கடனுக்கு 13 தவணைகள் செலுத்திய நிலையில் அடுத்த தவணையை செலுத்த தாமதமாகியுள்ளது. இதனால் உறவினர்கள் வீட்டில் இருந்த தங்களின் 7 வயது சிறுமியை ஏஜென்ட்டுகள் தூக்கிச் சென்றதாக கூறுகின்றனர். ஐசிஎம்ஆர் கீழ் செயல்படும் மும்பையில் உள்ள தேசிய இம்யூனோ ஹிமட்டாலஜி நிறுவனம் நாட்டிலேயே முதல் முறையாக அரிய வகை ரத்த பதிவேடு முறையை தொடங்கியுள்ளது. இந்தியாவில் ரத்தம் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரத்த கோஷ் என்ற மத்திய அரசின் தளம் செயல்பட்டு வருகிறது. அதனுடன் ஐசிஎம்ஆர் பதிவேட்டினையும் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. இந்தியாவின் மிக உயரிய இலக்கிய விருதான ஜேசிபி இலக்கிய விருது நிறுத்தப்படுவதாக ஜேசிபி இலக்கிய அறக்கட்டளை அறிவித்துள்ளது. 2018ஆம் ஆண்டு முதல் இந்திய மொழிகளில் வெளியாகும் சிறந்த புனைகதைகளை கௌரவிக்கும் வகையில் 25 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையோடு இந்த விருது வழங்கப்பட்டு வந்தது. தமிழ் எழுத்தாளர் பெருமாள் முருகன் 2023இல் தனது ஆலண்டா பட்சி நாவலுக்காக இந்த விருதை பெற்றார். ரஷ்யாவின் தாக்குதலில் கொல்லப்பட்ட யுக்ரைன் நடிகருக்கு தலைநகர் கீவில் ஏராளமான மக்கள் திரண்டு அஞ்சலி செலுத்தினர். 32 வயதான யுக்ரைன் நடிகர் யூரி பெலிவென்கோ ரஷ்யாவுக்கு எதிரான போரில் யுக்ரைன் ராணுவத்தில் இணைந்து பங்காற்றினார். ரஷ்யா நடத்திய தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார். மிகச்சிறந்த கலைஞர் என்றும் நாட்டுக்காக அவர் செய்த தியாகம் என்றும் நினைவு கூறப்படும் என்றும் தெரிவித்தனர். சிரியாவின் முன்னாள் அதிபர் பஷர் அல் அசாதின் உறவுக்காரர் ஒருவர் அந்நாட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் அவரை எப்போது எங்கு கைது செய்தனர் உள்ளிட்ட தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. பஷார் அல் அசாதின் உறவினரான வாசிம் படி அசாத் என்பவர் போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வந்தார். தென்கொரியாவின் கால்பந்து கிளப்புகள் வெளிநாட்டு கோல் கீப்பர்களை ஒப்பந்தம் செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடை 26 ஆண்டுகளுக்கு பின் நீக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் திறனை ஊக்குவிக்கும் பொருட்டு 1999ஆம் ஆண்டு வெளிநாட்டு கோல் கீப்பர்களை ஒப்பந்தம் செய்ய தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஊதியத்தில் உள்ள ஏற்ற இறக்கம், அதிகரித்துள்ள கிளப்புகளின் எண்ணிக்கை போன்றவற்றின் காரணமாக தடை நீக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவின் வடகிழக்கு மாநிலத்தில் உள்ள உணவகத்தில் தற்கொலைப்படை குண்டுவெடிப்பில் 10 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போர்னோ மாநிலத்தின் குண்டுங்கா பகுதியில் வெடிகுண்டு கட்டி வந்த அடையாளம் தெரியாத நபர் அதை வெடிக்கச் செய்ததில் ஏராளமானோரும் காயமடைந்தனர். பெரும்பாலான தாக்குதல்களை போகோ ஹராம் உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகள் நடத்தி வருகின்றன. ஆப்பிரிக்க நாடுகளில் கடந்த 2024ஆம் ஆண்டு துவங்கியது முதல் குரங்கு அம்மை தொற்றால் பாதிக்கப்பட்டு 1800க்கும் மேற்பட்டோர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க ஒன்றியத்தின் சுகாதாரத்துறை ஆணையம் வெளியிட்டிருக்கும் தரவுகளின்படி கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் சுமார் 2715 புதிய குரங்கம்மை பாதிப்புகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளுக்கு இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படும் பழங்களில் அதிக அளவில் ஏற்றுமதியாகும் பழமாக இதுவரை இருந்த திராட்சையை பின்னுக்கு தள்ளியிருக்கிறது வாழைப்பழம்.
இந்தியாவிலிருந்து 2024-25 நிதியாண்டில் 3029 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது என்கின்றன தரவுகள். இது அதற்கு முந்தைய நிதியாண்டை விட 30% அதிகமாகும். கூகுள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்துபவர்கள் உடனடியாக தங்களின் பாஸ்வேர்டை மாற்றும்படி இணையதள பாதுகாப்பு நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சமீபத்தில் உலகம் முழுவதிலும் பல்வேறு சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் சுமார் 160 கோடி பயனாளர்களின் தரவுகள் வெளியில் கசிந்துள்ளதாக ஐரோப்பாவைச் சேர்ந்த சைபர் நியூஸ் ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் 471 ரன்கள் எடுத்துள்ளது. இரண்டாம் நாள் ஆட்டத்தில் ரிஷப் பந்த் சதமடித்து அசத்தினார். கேப்டன் சுப்மன் கில் 147 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். எதிர்பார்ப்பிற்கு மத்தியில் களம் கண்ட கருண் நாயர் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழந்தார். பின்வரிசை வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழந்தனர். இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்த அசத்திய ரிஷப் பந்த் பல்டி அடித்து கொண்டாடியது ரசிகர்களை மகிழ்ச்சியுறச் செய்தது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 7வது சத்தை அட்டகாசமான சிக்சர் மூலம் நிறைவு செய்தார். இது மைதானத்தில் இருந்த ரசிகர்களை மட்டுமின்றி நேரலையில் பார்த்துக் கொண்டிருந்தவர்களையும் மகிழ்ச்சியுறச் செய்தது. விராட் கோலி போன்ற மிகச் சிறப்புமிக்க வீரருக்கு மாற்றாக ஒரு வீரரை அடையாளம் காணுவது எளிதில் நடைபெறாது என்று இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் சௌரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 4வது இடத்தில் களம் கண்ட இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் ஆடிய விதம் சிறப்புற இருந்ததாக கங்குலி கூறியுள்ளார். எல்லா நேரங்களிலும் நமது முடிவுகள் சரியாக இருக்க முடியாது என இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் பந்துவீச்சு ஆலோசகர் டிம் சவுதி தெரிவித்துள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணியின் கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் பந்துவீச்சை தேர்வு செய்தது குறித்து பலரும் விமர்சித்து வரும் நிலையில் டிம் சவுதி இவ்வாறு கூறியுள்ளார். இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் வங்கதேச அணியின் கேப்டன் நஜ்முல் ஹொசைன் ஷாண்டோ இரு இன்னிங்ஸ்களிலும் சதமடித்து சாதித்துள்ளார். முதல் இன்னிங்ஸில் 148 ரன்களை எடுத்த அவர் இரண்டாவது இன்னிங்ஸில் 125 ரன்களை எடுத்துள்ளார். இதன் மூலம் ஒரு டெஸ்ட் போட்டியின் இரு இன்னிங்ஸிலும் சதமடித்து அசத்திய முதல் வங்கதேச கேப்டன் என்ற பெருமையை பெற்றுள்ளார். மின்சார கார் நிறுவனமான டெஸ்லா வரும் ஜூலை மாதத்தில் மும்பையில் முதல் ஷோரூமை திறக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெஸ்லா நிறுவனம் இந்தியாவில் கார் உற்பத்தி தொடங்குவது தொடர்பாக மத்திய அரசுடன் பல்வேறு கலந்துரையாடல்களை நடந்தன. ஐரோப்பா மற்றும் சீன சந்தையில் டெஸ்லா கார்கள் விற்பனையில் சரிவை சந்தித்து வருவதால் இந்திய சந்தையை பிடிக்கும் முயற்சியில் அந்நிறுவனம் களமிறங்கியுள்ளது. புதிதாக வீடு வாங்குபவர்களுக்கு கடன் வட்டி வீதத்தை 0.5% குறைத்துள்ளதாக LIC ஹவுசிங் ஃபைனான்ஸ் தெரிவித்துள்ளது. எனவே தங்கள் நிறுவனத்தில் புதிதாக வீட்டுக்கடன் பெறுபவர்களுக்கு வட்டி விகிதம் 7.5% குறைக்கப்பட்டுள்ளதாகவும் இது ஜூன் 19ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. நடப்பு நிதியாண்டின் முதல் 2 மாதங்களில் உரங்கள் விற்பனை 14% அதிகரித்திருப்பதாக மத்திய உரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பருவமழை வழக்கத்தை விட கூடுதலாகவே பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. இதையடுத்து உரங்கள் தட்டுப்பாடு ஏற்படுமோ என்ற அச்சத்தில் விவசாயிகள் ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் அதிக அளவு வாங்கியதாக கூறப்படுகிறது. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு ஆந்திராவில் 2 விதமான கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்தார். பிரதமர் மோடியுடன் யோகா பயிற்சி செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் விசாகப்பட்டினத்தில் ஒரே இடத்தில் 3 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு கின்னஸ் சாதனை படைத்துள்ளதாகவும் 20,000க்கும் மேற்பட்ட பழங்குடியின மாணவர்கள் 108 நிமிடங்களில் 108 சூரிய நமஸ்காரங்களை செய்து சாதனை படைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கர்நாடகாவில் வெறும் 1,280 ரூபாய் கடன் தவணைக்காக 7 வயது சிறுமியை தூக்கிச் சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாண்டியா மாவட்டத்தைச் சேர்ந்த தம்பதி மைக்ரோ பைனான்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற 30,000 ரூபாய் கடனுக்கு 13 தவணைகள் செலுத்திய நிலையில் அடுத்த தவணையை செலுத்த தாமதமாகி இருக்கிறது. இதனால் உறவினர் வீட்டில் இருந்த தங்களின் 7 வயது சிறுமியை ஏஜென்ட்டுகள் தூக்கிச் சென்றதாக கூறுகின்றனர். ரிசர்வ் வங்கி நீதிமன்றங்களின் அறிவுறுத்தல்களையும் மீறி நடந்துள்ள இந்த சம்பவம் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெறும் தேயிலை ஏலத்தில் ஈரானிய வியாபாரிகள் கலந்து கொள்ள உள்ளதால் பாரம்பரிய தேயிலையின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக கொச்சி தேயிலை ஏல சந்தை பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நடைபெறும் போர் காரணமாக பண நெருக்கடி ஏற்படும் சூழல் இருப்பதால் கொச்சி ஏல சந்தையில் பங்கேற்கவில்லை என ஈரானிய வியாபாரிகள் கூறுகின்றனர். இதன் காரணமாக முதல் ரக தேயிலைகளின் விலை கிலோவுக்கு 6 முதல் 7 ரூபாய் வரை குறைந்துள்ளது. ஈராக்கிற்கு பிறகு அதிக அளவு தேயிலை வாங்கும் நாடாக ஈரான் உள்ளது.
நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு மதிப்பு 2.29 பில்லியன் டாலர்கள் அதிகரித்து 698.95 பில்லியன் டாலர்களாக உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது. அதேபோல தங்கம் கையிருப்பின் மதிப்பும் 428 மில்லியன் டாலர்கள் உயர்ந்து 86.31 பில்லியன் டாலர்களாக அதிகரித்துள்ளது. இதன் மூலம் சர்வதேச நிதியத்தில் இந்தியாவின் இருப்பு அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. நாட்டின் இறக்குமதி செலவினங்களுக்கும் உலக சந்தையில் கடன் மதிப்பை கூட்டவும் அந்நிய செலாவணி கையிருப்பு உதவுகிறது. இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் கேப்டனாக விளையாடிய முதல் போட்டியில் கில்லும் துணை கேப்டனாக விளையாடிய ரிஷப் பண்டும் சதம் அடித்ததன் மூலம் புதிய சாதனையை நிகழ்த்தியுள்ளனர். 148 ஆண்டுகால டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி வரலாற்றில் கேப்டன் துணை கேப்டன் இருவரும் பொறுப்பேற்ற முதல் டெஸ்டில் ஒருங்கே சதம் அடித்தது இதுவே முதல் முறையாகும். முதல் இன்னிங்ஸில் கில் 147 ரன்களையும் ரிஷப் பண்ட் 134 ரன்களையும் எடுத்தனர். இங்கிலாந்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் சதம் அடித்து அசத்திய ரிஷப் பண்ட் பல்டி அடித்து கொண்டாடியது ரசிகர்களை மகிழ்ச்சியுறச் செய்தது. டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 7வது சதத்தை அட்டகாசமான சிக்சர் மூலம் நிறைவு செய்த பண்ட் மைதானத்தில் பல்டி அடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். இது மைதானத்தில் இருந்த ரசிகர்களை மட்டுமின்றி நேரலையில் பார்த்துக் கொண்டிருந்தவர்களையும் மகிழ்ச்சியுறச் செய்தது. பலரும் அவர் பல்டி அடித்து கொண்டாடிய காட்சிகளையும் நிழற்படங்களையும் பகிர்ந்து வருகின்றனர். கூகுள், அமேசான் போன்ற பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்கள் பணி நீக்க நடவடிக்கைகளுக்கு தன்னார்வ வெளியேறும் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தொழில்நுட்ப நிறுவனங்களின் செயல்பாடுகளில் தவிர்க்க முடியாத முக்கிய இடத்தை AI தொழில்நுட்பம் பிடித்துள்ளது. எனவே ஆட்குறைப்புக்காக பணி நீக்கம் செய்யும் போது எழும் விமர்சனங்களை தவிர்ப்பதற்காக ஊழியர்களை நேரடியாக பணி நீக்கம் செய்வதில்லை. அவர்களை தாமாகவே வெளியேறும் முடிவை எடுக்க வைக்கும் அளவுக்கு நுட்பமான திட்டங்களை முன்வைத்து செயல்படுத்தி வருகின்றனர். உறங்கும் போது செல்ல நாய்களை படுக்கையிலேயே தூங்க வைப்பது தூக்கத்தை கெடுக்கும் என்று கால்நடை மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். குடும்பத்தில் ஒருவராகவே வளர்க்கப்படும் செல்ல நாய்கள் என்பதால் அவற்றை பலர் தங்கள் படுக்கையிலேயே தூங்க வைக்கின்றனர். பொதுவாக நாய்கள் மற்றும் பூனைகளின் இயற்கையான தூக்க சுழற்சி மனிதர்களைப் போல இருக்காது. நாய்கள் குட்டி தூக்கம் தான் போடும். இரவில் பலமுறை விழித்தெழும் என்பதால் எஜமானரின் ஆழ்ந்த தூக்கம் கெடலாம். வெப்பத்தை தணிக்க குளிர்ந்த நீரில் குளிப்பது உள்ளுறுப்புகளுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தும் என தெரிய வந்துள்ளது. மனித உடலுக்கு உகந்த வெப்பநிலை சுமார் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். ஆனால் உடலின் மையப்பகுதி மிகவும் சூடாகும் போது மூளையில் உள்ள வெப்பநிலையை ஒழுங்குபடுத்தும் மையம் தோல், இரத்த நாளங்கள், தசைகளுக்கு உத்தரவிட்டு குளிர்விக்கும் வழிமுறைகளை செயல்படுத்துகிறது. வேர்வை என்பதும் வெப்பநிலையை சீராக்கும் வழிமுறைதான். எனவே வெப்பத்தை தணிக்க குளிர்ந்த நீரில் குளிப்பது சிலருக்கு ஆபத்தாகவும் முடியலாம். ஸ்பெயினைச் சேர்ந்த மருத்துவ விஞ்ஞானிகள் தலைமுடி உதிரும் பிரச்சினைக்கு அறிவியல் பூர்வமான தீர்வை கண்டறிந்துள்ளனர். கொழுப்பு திசுக்களிலிருந்து பெறப்பட்ட ஸ்டெம் செல்கள் ஆற்றல் மூலக்கூறு அடினேசரின் ட்ரைபாஸ்ட் மூலம் முடிகளை வளர வைக்க முடியும் என்று அவர்களது ஆராய்ச்சியில் உறுதியாகியிருக்கிறது. முதல் கட்டமாக எலிகளிடம் செய்யப்பட்ட பரிசோதனையில் அவர்கள் வெற்றி கண்டுள்ளனர். ஆரண்ய ரிஷி என்று அழைக்கப்பட்ட மாருதி சித்தம்பள்ளி காலமானார். அவருக்கு வயது 93. சுற்றுச்சூழல் ஆர்வலர், வனவிலங்கு நிபுணர், எழுத்தாளர் என காடுகளையும் வன விலங்குகளையும் பாதுகாப்பதற்கான இலக்கியங்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். இவர் கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி நாட்டின் மிகவும் உயர்ந்த பத்மஸ்ரீ விருதை பெற்றவர். வனவிலங்குகள் பற்றிய 25 புத்தகங்களை எழுதியுள்ள இவர் 2006ஆம் ஆண்டு சோலாப்பூரில் நடந்த மராத்திய சாகித்ய சம்மேளனத்திற்கு தலைமை வகித்தார். கோவை செட்டிப்பாளையம் பேரூராட்சியில் 7 அடிக்கு ஆழ்துளை கிணறு அமைத்ததில் ஊழல் நடந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அந்த இடத்தில் புதிய தலைமுறை கள ஆய்வு செய்தபோது அங்கிருந்து குழாய்கள் அகற்றப்பட்டிருப்பது தெரியவந்தது. செட்டிப்பாளையம் பேரூராட்சிக்கு உட்பட்ட இடத்தில் வெறும் 7 அடிக்கு பள்ளம் தோண்டி ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டதாக உள்ளூர்வாசி வீடியோ ஒன்றை பகிர்ந்திருந்தார். இதனை எக்ஸ் தளத்தில் பகிர்ந்து நயினார் நாகேந்திரன் விமர்சித்திருந்தார். இது தொடர்பாக பேரூராட்சி தலைவரை தொடர்பு கொண்டு கேட்டபோது வேறு இடத்தில் ஆழ்துளை கிணறு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் இங்கு தனியார் சார்பில் ஆழ்துளை அமைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். பேரூராட்சிகளின் உதவி இயக்குநர் மனோகர் ரஞ்சித்தை தொடர்பு கொண்ட போது அவர் அழைப்பை ஏற்கவில்லை. நாமக்கல் மாவட்டம் நாராயணபாளையத்தில் 13 வயது சிறுவனை தாக்கி சாதியை சொல்லி திட்டியதாக எழுந்த புகாரில் மாரப்பன் என்பவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். தனது தோட்டத்தில் தேங்காயை திருடியதாக கூறி மாரப்பன் 13 வயது சிறுவனை தாக்கியதாக கூறப்படுகிறது. சம்பந்தப்பட்டவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ் புலிகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தற்போது மாரப்பன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர் தலைமறைவாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் விரைவில் கைது செய்ய வேண்டும் என தமிழ் புலிகள் கட்சி தலைவர் நாகை திருவள்ளுவன் வலியுறுத்தியுள்ளார்.